Good morning, students. Let's see the today's question. If x equal to the set of 4 power n minus 3n minus 1 such that n belongs to the natural numbers and y is equal to the set of 9 times n minus 1 where n belongs to the natural numbers. So we have to find the set x union y. இப்போ x union y என்ற செட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். xம் yம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க நம்ம கொஸ்டின்ல. அதோட ஆப்ஷன்ஸ் என்னன்னா natural numbers or the set y minus x, the set x or the set y. இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்போ நம்ம x என்ற செட்டோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்னோட எலிமெண்ட்ஸ்ல நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 power n, 4 power 1 is equal to 4 and 4 power 2 is equal to 16, 64, 256 and it goes on. ஸோ n-க்கு வேலை 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -3n -3 ஆகுது and -3n ஓட சம் இது எல்லாமே -3, -6, -9 and it goes on. இப்போ n-க்கு பதிலா இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த செட் x எப்படி இருக்கும்னா 4 -3 -1 எப்படின்னா 4 power 1 minus 3 times 1 minus 1 is equal to 0 and the second element is equal to 4 power 2 minus 3 times 2 minus 1 is equal to 9. அப்புறம் third element 54, fourth element 243, fifth element 1008 அப்படின்னு போகுது. இப்போ நம்ம செட் y எடுக்கிறப்போ 9 times n minus 1 இதுல நம்மளுக்கு n வந்து 1 2 3 and it goes on, பட் n minus 1 வந்து 0 1 2 3ன்னு போகும். இப்போ நம்ம 9 டைம்ஸ் அந்த செட் n minus 1 மல்டிப்ளை பண்றப்போ 9 into 0 0, 9 into 1 9 and 9 into 2 18, 27, 36 and it goes on. So the set y is equal to 0, 9, 18, 27, 36 and 45. இப்போ x ஓட செட் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. x ஓட எலிமெண்ட்ஸ் என்னன்னா 0, 9, 54 and it goes on and y ஓட எலிமெண்ட்ஸ் என்ன 0, 9, 18 and 27. We could see that y என்ற எலிமெண்ட் y என்ற செட்ல 54 கண்டிப்பா வரும் and அது x ல இருக்கு, which means y என்ற செட்ல x கண்டிப்பா இருக்கு, which means x is a subset of y. So x union y, அதாவது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க x union y கேட்டிருக்காங்க. x union y என்னவா இருக்கும்னா y என்ற செட்டா தான் இருக்கணும், ஏன்னா x ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் y ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் யூனியன் ஆகுறப்போ the செட் என்ன ஆகும்னா y ஆகிரும். Hence proved that y தான் நம்மளோட ஆன்சர். Thank you students.